நமஸ்காரம். நம் வீட்டில் நெருக்கமாக இருப்பவர்களோ, அலுவலகத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் நெருக்கமானவர்களோ சில சமயம் நமக்கு எரிச்சல் ஊட்டுகிறா போலே பேசுவார்கள். கோபம் வரும், சத்தம் போடுவோம், வெடிப்போம். இதை பற்றி பேசினால், இதை குத்தி காட்டினால் எனக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அதே விஷயத்தை சொல்லியே எரிச்சல் ஊட்டுவார்கள். நாமும் அப்படி பிறருக்கு செய்திருக்கிறோம். நமக்கு செய்கிறார்கள்னு மட்டும் நான் சொல்லுவதாக நினைக்க வேண்டாம். இதே போல் நாமும் மற்ற பேருக்கு செய்திருப்போம். இது எதனால்? இதை எப்படி தவிர்ப்பது? ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். எனக்கு சங்கீதம் கேட்க பிடிக்கும்னு வைத்துக் கொள்வோம். பாட்டு கேட்டால் சாந்தமாக இருக்கிறது. நான் கேட்கிறேன், அதுக்காக மெனக்கெடுக்கிறேன், நேரம் செலவழிக்கிறேன். சிறந்த பாடகர்களை எல்லாம், அவர்கள் வரலாறு, எப்படி பாடுவார்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு நேரம் செலவழிக்கிறேன். இது அவ்வளவாக வீட்டில் இருப்பவருக்கு பிடிக்கவில்லைன்னு வைத்துக் கொள்வோம். அது அப்பா அம்மாவாக இருக்கலாம், பிள்ளை பெண்ணாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். அவர்கள் சமயத்துக்கு காத்திருப்பார்கள். ஒன்று, அவர்களுக்கு சங்கீதம் பிடித்திருக்காது, அல்லது என்னை சங்கீதம் கேட்க வேண்டாம்னு சொல்லியிருப்பார்கள். ஒரு சோசியல் சர்வீஸ், ஏதோ ஒன்றுக்கு போகணும்னு எனக்கு தோணுகிறது. அது வீட்டிலே பிடிக்கவில்லை. நான் அங்கு போனாலே அதை சொல்லுவதற்கு சமயம் பார்த்திருப்பார்கள். அது எந்த சமயம் தெரியுமா? பொதுவான நல்ல சமயங்களில் சொல்லிவிட்டால் நானும் கண்டுகொள்ள மாட்டேன், சிரித்து விடுவேன். எப்போது நான் ஏதாவது ஒன்று செய்யவில்லையோ, அன்னைக்கு ஏதோ வெளியிலிருந்து உன்னை வாங்கி கொண்டு வந்திருக்க வேண்டும், அல்லது பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். ஒன்று வேண்டாம், என் துணிமணிகளை மடித்து வைத்து என் டேபிளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இதில் எதை நான் செய்யவில்லை என்றாலும், நீங்கள் கேட்கும் சங்கீதம் இப்படி இருக்கத்தான் சொல்லிக் கொடுத்ததா என்று கேட்கலாம். சோசியல் சர்வீஸ்னு போய் கொண்டிருந்தால் ஹோம் சர்வீஸை யார் பார்ப்பது என்று சொல்லலாம். கோவில்னு போய் கொண்டிருந்தால் வீட்டை கோயிலாகத்தான் மாற்ற வேண்டும். இப்படி சொல்லும்போது நமக்கு சட்டென்று எரிச்சல் வரும். மனைவிக்கும் வரும், கணவனுக்கும் வரும், அப்பாவுக்கும் வரும், அம்மாவுக்கும் வரும். நமக்கு ஏதோ பிடித்திருக்கிறதுன்னு ஒன்று செய்தால் அதோடு இதை ஏன் முடித்து போட வேண்டும்? நான் செய்யவில்லை என்றால் நீ செய்யவில்லை, செய் என்று சொல்லட்டும். அதை விடுத்து அது காரணமா இதற்கு என்று எதற்காக குத்தல் பேச்சு? இது தேவையே இல்லையே என்று நாம் சத்தம் போடுவோம். அது இப்படி பேசி அப்படி பேசி இழுத்து பிடித்து எங்கேயோ கொண்டு போய் மனஸ்தாபத்தில் நிற்கும். கூடவே இருந்து கொண்டு குத்தி காட்டிக் கொண்டே இருந்தால் இது என்ன டிஸ்கரேஜ்மெண்ட், அபியூசிவ் என்றெல்லாம் சொல்ல தோன்றும். இது இன்றல்ல, 2 கோணங்களிலிருந்து சொல்லுகிறேன். என்றோ கர்ணனுக்கு தேரோட்டியாக சல்லியன் வந்தார். சல்யசாரத்தியம்னு சொல்லுவார்கள். அவன் வேணும்னு டிஸ்கரேஜே பண்ணுவான். நீ எங்கு பிறந்தா, எப்படி வந்தாய்ன்னு தெரியாதா? அர்ஜுனனுக்கு உரை போடக்கூட நீ காண மாட்டாய். நீ எங்கு ஜெயிக்க போகிறாய்? விட்டு விட்டு ஓடிவிடு.
இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் அவனுக்கு எரிச்சல் வருமா இல்லையா? அவனும் சிறந்த வீரன். இதே பாண்டவர்களுக்கு அண்ணன். அப்படி குத்திக்கொண்டே இருந்தால் கோபம்தான் வரும். சரிவர யுத்தத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதுதான் சல்யனுக்கு தேவையே. அதே போல நம்மிடத்தில் இப்படி எரிச்சலாக பேசுபவர்களுக்கும் அதுதான் எதிர்பார்ப்பு. இவர் சோசியல் சர்வீஸை நிறுத்தி விடுகிறாரா? இவளும் அதே போல சோசியல் சர்வீஸ் போவதை நிறுத்துகிறாளா? இதுதான் ஒத்தருக்கொத்தர் எதிர்பார்ப்பு. அதனால் நாம் அந்த வலையில் விழுந்துவிடக்கூடாது. நாம் செய்வது நல்ல காரியமாக இருந்தால் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் சற்று சாமர்த்தியத்தோடு தான் நடக்க வேண்டும். இன்னொன்று, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இதே சங்கீதம் கேட்கவோ இதே சோசியல் சர்வீஸுக்கோ அந்த குத்தினவரும் வருவதற்கு நேரமாகாது. நிச்சயமாக வருவார். செய்வது நல்ல காரியமாக இருந்தால் இன்று எடுக்காவிட்டாலும் நாளை எடுக்கும். அதுவரை நமக்கு பொறுமை வேண்டும். அதனால் ஒரு பக்கத்தில் இது சல்யனை போலே, சல்யனுடைய எதிர்பார்ப்பும் இவர்கள் எதிர்பார்ப்பும் ஒன்று. அங்கு ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்கள் எதிர்பார்ப்பு என்ன? நாம் இப்படி பேசுவதால், குத்துவதால், எரிச்சல் ஊட்டுவதால் இவர் பாதிக்கப்படுகிறார். கணவன் மனைவியை பத்தி நினைக்கலாம், மனைவி கணவனை பத்தி நினைக்கலாம், யாரும் யாரை பத்தி நினைக்கலாம், பாதிக்கப்படுவார் என்று. பாதிக்கவே பட மாட்டார், அசைய மாட்டார். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அவருக்கு படாதுன்னு தெரிந்து விட்டால் சப்பென்று போய்விடும். உப்பு சப்பே இருக்காது. தானே எல்லா வேகமும் குறைந்து விடும். சத்தம் இருக்காது. மெதுமெதுவே அந்த விஷயத்தை பத்தி குத்துவதே நின்றுவிடும். நாம் பேசுவதால் பாதிப்பு இருக்கிறது நினைத்தால் தான் பேசுவார்கள். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நான் எடுத்துக்கொண்டிருக்கும் பணியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் மிக மிக சிறியது, ரொம்ப ட்ரிவியல், அல்பம். இதுக்கு போய் நான் மதிப்பு கொடுக்க போகிறேனா? இந்த ஸ்டாண்டை நாம் எடுத்து விட்டால் இது தன்னடையே வில் டை டவுன், நிற்காது. ஆனால் அந்த சமயத்தில் சட்டென்று கோபம் வரத்தான் செய்யும். இதெல்லாத்தையும் சற்று ஞாபகப்படுத்திக் கொண்டு, இதெல்லாம் சுத்தி பின்னப்படுகிற வலைகள். நாம் எடுத்த காரியத்தில் உறுதியோடு இருக்க வேண்டும். அடுத்தவர்களையும் அதில் ஈடுபடுத்த வேண்டும். இந்த உறுதி வந்து விடுமானால், தெளிவு வந்தால், கொஞ்சம் பொறுமை கிடைத்து விடுமானால் தன்னிடையே இந்த நிலைமையை சமாளித்து விடலாம். இல்லை என்றால் நாம் கத்துவோம். இது பார், கத்துகிறார், இவர் பண்ணும் சோசியல் சர்வீஸ் இப்படி கத்துக் கொடுத்தது, இதோ இவள் கேட்கும் சங்கீதம் இப்படித்தான் கோபப்பட கத்துக் கொடுத்தது என்றே வரும். நாம் எதை பற்றி கொண்டிருக்கிறோமோ அதன் பெருமையும் குறைத்து விடக்கூடாது. அது தெரிந்த நான் இப்படி குத்தலுக்கு பயப்பட மாட்டேன் என்கிற ஒரு உறுதி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னிடையே இதெல்லாம் விலகிவிடும். அவர்களும் சேர்ந்து விடுவார்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.